இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்று வெள்ளிக்கிழமை நோன்பு இருப்பதும் சிலுவை பாதை செய்து சிறப்பாக ஜெபிப்பதும் நம்முடைய வழக்கம். மாதத்தினுடைய இறுதி நாட்களில் நாம் இருக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே சொல்லுகிறார், நீங்கள் போய் முதலில் உங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நாம் இந்த தவக்காலத்திலே நோன்பு இருக்க வேண்டும், சிலுவை பாதை செய்ய வேண்டும், திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணை உட்கொள்ள வேண்டும். இந்த பக்தி முயற்சிகளெல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலே நாம் நல்லுறவோடு இருப்பதற்காக. ஒப்புரவு ஆக வேண்டும். ஒப்புரவு அருள் சாதனத்தை நாம் பெற வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகளை மனதார மன்னித்து நாம் உறவை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலே சண்டை போட்டு கொண்டு கோபத்தோடும் வெறுப்போடும் வைராக்கியத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் எத்தனை சிலுவை பாதை செய்தாலும், நாம் எத்தனை திருப்பலியில் கலந்து கொண்டாலும், எவ்வளவு நோன்பு இருந்தாலும் அது வீணிலும் வீண், முற்றிலும் வீண். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த ஒட்டுமொத்த தவக்காலமும் நமக்கு அர்த்தம் நிறைந்ததாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனதார நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் மன்னிக்க வேண்டும். சகோதர சகோதரிகள் என்று சொன்னால் நம் உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள். எல்லோரும்
சகோதர சகோதரிகள்தான். நீங்கள் படிக்கும் இடத்தில், நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே, உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் பக்கத்து வீட்டு நபர்களோடு, உங்கள் அன்பிய குடும்பத்தாரோடு ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். மனதார மன்னித்து உங்களுடைய உறவை புதுப்பித்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே அதற்கான அழைப்பைத்தான் கொடுக்கிறது. நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, விண்ணரசிற்குள் நாம் புக வேண்டும் என்று சொன்னால் கடவுள் கற்றுக் கொடுக்கக்கூடிய நெறிகளை, ஒழுக்கங்களை நாம் பின்பற்ற வேண்டும். கடவுள் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம், நாம் மனதார மன்னிக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிறர் உங்களை விட மதிப்பிற்கு உரியவர்கள் என எண்ணுங்கள். பல நேரங்களிலே நம்மிடத்திலே கொஞ்சம் பணமும் கொஞ்சம் பதவியும் இருக்கும் என்று சொன்னால் ஏழை எளிய பிள்ளைகளை நாம் ஏளனமாக பார்க்கிறோம். நான் சொல்வதுதான் சரி, எனக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்று நாம் நினைத்து விடுகிறோம். பிறர் உங்களை விட மதிப்பிற்கு உரியவர் என்ற எண்ணம் நம்மிடத்திலே வளர வேண்டும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் நம்மோடு இருப்பவர்களை அறிவிலியே, முட்டாளே என்று தீர்ப்பிட மாட்டோம். கொலை செய்வது மட்டும் பாவம் அல்ல. அந்த கொலையை விட கொடுமையானது நாம் நம்மோடு இருப்பவர்களை ஏளனமாக பார்ப்பதும் தீர்ப்பிடுவதும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எத்தனை கோவில்களுக்கு சென்று ஜெபித்தாலும், எவ்வளவு இறை வார்த்தையை வாசித்தாலும், எவ்வளவு பக்தி முயற்சியில் ஈடுபட்டாலும், நம்முடைய வாழ்க்கை நெறி, ஒழுக்கம் கடவுள் கற்றுக் கொடுத்த ஒழுக்கமாய் இருக்க வேண்டும். நம் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் ஒருபொழுதும் சக மனிதர்களை காயப்படுத்திவிடக்கூடாது. அறிவிலேயே முட்டாளே என்று சொல்லுகிற பொழுது ஒரு மனிதனை நாம் முடக்குகிறோம். அவர் சபையில் அவமானப்பட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிறர் உங்களை விட மதிப்பிற்கு உரியவர் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று நமக்கு கடவுள் ஒரு திறமையை கொடுத்திருக்கலாம். அந்த திறமை நம்மோடு இருப்பவரிடத்திலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களிடத்திலே கடவுள் ஒரு திறமையை கொடுத்திருப்பார். அந்த திறமை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும். நம்முடைய திறமையை மட்டுமே நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டுதான் மற்றவர்களை அறிவிலியே, முட்டாளே என்று சொல்லுகிறோம். உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகிறோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறோம். நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும், நான் சொல்வதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய நெறியை பின்பற்றுங்கள். கடவுள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். உங்கள் சகோதரர் சகோதரிகளிடத்திலே சினம் கொள்ளாதீர்கள். நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள். உங்களுடைய காணிக்கையை நீங்கள் கடவுளுக்கு அதிகமாக கொடுத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறீர்கள். அப்படி அல்ல. எந்த மனநிலையோடு நீங்கள் காணிக்கை கொடுக்கிறீர்கள்? உங்களுடைய உள்ளத்தில் தூய்மை இல்லாமல் நீங்கள் செலுத்தக்கூடிய காணிக்கையை கடவுள் அருவருக்கின்றார். உங்களுடைய நெறி கடவுள் கொடுக்கக்கூடிய நெறியாக இருக்கட்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தாங்கும், எங்களை ஆசீர்வதியும். இழந்து போனதை தேடி மீட்க வந்த எங்கள் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே
தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இறைமகன் கேத்தலிக் டிவியின் நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆயத்தமாக இருங்கள் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ நோயாளர்களை எல்லாம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்தும். உடல் மன வேதனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். இயேசுவே ஆண்டவரே, நல்ல கல்வனின் பாவங்களை மன்னித்தவரே, இதோ இந்த நாளிலே எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குறைகள், எங்களுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. நாங்கள் பல நேரங்களில் தலைக்கணத்தோடு இருந்து எங்கள் சகோதர சகோதரிகளை அறிவிலி என்று நினைத்திருக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக. உலகின் ஒளியே எங்கள் ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி ஒளியாக நீர் வாரும். கடன் பிரச்சனைகளிலிருந்தும், தீய போதை பழக்க வழக்கங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே. இதோ எங்கள் குடும்பத்திலே நாங்கள் சமாதானத்தோடு ஒற்றுமையோடு வாழும்படியாய் ஆசீர்வதியும். இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை, அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல உடலுள்ள சுகத்தோடு தேர்விலே வெற்றி பெறவும் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ வெளிநாடு செல்ல வீசா வேண்டி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வீசா அனுமதி கிடைக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, அந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்வீராக. இதோ எங்களுடைய வழிபாடுகள் ஆண்டவரே இயேசுவே, என்னாலும் எங்களை உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்றுவதாக. எங்களுடைய வழிபாடு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்டும்படி ஆசீர்வதிப்பீராக. தூய ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, இதோ இந்த நாளில் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய பயணங்களை பாதுகாத்து தருவீராக. இதோ இந்த நாளிலும் நீர்தாமே எங்கள் கண்ணீரை துடைக்க வாரும். எங்களோடு தங்கும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.